கிறிஸ்தேசுவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த யூடியூப் வழியாக சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். எனக்கு என் வாழ்க்கையில் ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருந்தது. காரு ஓட்டணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை இருந்தது. நல்ல ஒரு கார் வாங்கணும், கார் அதிக நீண்ட தூரம் பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருந்தது. இது என்னுடைய ஆசை. இப்போ நான் இந்த காரில் அழகாக அங்கேருந்து ஓட்டிட்டு வந்தேன். பல இடங்களுக்கு அருட்தந்தையாக பணி செய்து கொண்டு இருக்கிறேன். ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு நான் போகும்போது கார் இருக்கும். அப்போ ஓட்டுவதற்கு வாய்ப்புகள் நிறையா எனக்கு கிடைத்து கொண்டே இருந்தது. அப்போ இந்த மாதிரி இப்போ நான் இந்த வாகனத்தை நான் ஓட்டிட்டு வந்தேன். எனக்கு மகிழ்ச்சி கிடைச்சது. ஆனால் இந்த மகிழ்ச்சி இந்த நேரம் மட்டும்தான். ஒரு குறிப்பிட்ட ஒரு தற்காலிகமான ஒரு மொமெண்ட்ரி ஹாப்பினஸ் அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம். அப்போ இது என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு அருட்பணியாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். அப்போ இதுதான், இந்த ஆசை தான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு நிறைவை கொடுக்குமா, இதுதான் கடவுள் விரும்புகின்றாரா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது கிடையவே கிடையாது. இதையும் கடந்து கடவுளுடைய திட்டத்தை நாம் நிறைவேற்றுகின்ற பொழுது அந்த ஆசீர்வாதம் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில நிலைத்து இருக்கும். அந்த ஒரு மகிழ்ச்சி தான். அப்ப கடவுள் எதை விரும்புகின்றார், என்னுடைய விருப்பத்தை, இது தப்பு கிடையாது. நான் கார் ஓட்டணும்னு ஆசைப்படுறேன், இது தவறு கிடையாது. நம்ம ஓட்டலாம் நிச்சயமா. அதையும் கடந்து கடவுளுடைய திட்டம் 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 4வது வசனத்துல நாம வாசிக்கலாம். கடவுளுடைய திட்டம், கடவுளுடைய திருவுளம் என்பது நீங்கள் ஒவ்வொருவரும் தூயோராக மாறுவதே. அப்ப கடவுள் நம்மிடம் விரும்புவது, அவருடைய உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டிருக்கின்ற நம்மிடம் விரும்புவது நம்முடைய ஆசைகளை நிறைவேற்ற அல்ல, மாறாக அவருடைய ஆசையை நிறைவேற்றுவது. அப்ப கடவுளுடைய ஆசை, கடவுளுடைய விருப்பம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது நம்ம பரிசுத்தமா இருக்கணும். நம்ம இந்த வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கை பயணத்தில் அந்த பரிசுத்த நிலையை வாழ நாம் தவறி இருக்கின்ற அந்த நேரத்தை குறித்து மனம் வருந்தி நல்ல ஒரு ஒப்புரவு அருட்சாதனத்தை நாம் பெறுகின்ற பொழுது அந்த பரிசுத்தமான நிலைக்கு கடவுள் நம்மை இட்டு செல்கின்றார். எனவே நம்முடைய ஆசைகளை தவிர்த்து, கார் ஓட்டி பார்க்கணும் ஆசைப்படுறீங்களா, ஓட்டி பாருங்க. உங்களுக்கு எதெல்லாம் ஆசை நினைக்கின்றீர்களோ செய்து அதையும் கடந்து உடைய வாழ்க்கையில பரிசுத்தம், என்னுடைய ஆசை அந்த பரிசுத்த நிலைக்கு என்னை இட்டு செல்கின்றதா அப்படின்னு சொல்லி நீங்க நினைத்து பாருங்க. அப்படி உங்களுடைய பரிசுத்தமான நிலைக்கு உங்களுடைய ஆசை இட்டு செல்லல அப்படின்னா அதை தவிர்த்து அந்த மொமெண்ட்ரி ஹாப்பினஸ், தற்காலிகமான அந்த மகிழ்ச்சியை நீங்கள் தவிர்த்து கடவுள் கொடுக்கின்ற அந்த மகிழ்ச்சியை நோக்கி பயணிக்க நான் உங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றேன். நம்முடைய கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக அன்பு செய்து வழிநடத்தி வருகின்ற எங்கள் அன்பான இயேசுவை, ஏதோ இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த நேரலை வழியாக இந்த செய்தியை ஜெபத்தோடு இணைந்து கொண்டிருக்கிற மக்களை ஆசீர்வதியும், அனைவருக்கும் நல்ல உடல்நல சுகத்தை கொடுத்து பல நேரங்களில் என்னுடைய வாழ்க்கையில் இயேசுவே உம்முடைய விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்ற தவறி இருக்கின்றோம், எங்களை மன்னியும் ஆண்டவரே. பல நேரத்திலே, பல நாட்களிலே எங்களுடைய ஆசைகளை, விருப்பங்களை நாங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். இதற்காக நாங்கள் மனம் வருந்துகின்றோம். இனி வருகின்ற நாட்களில் எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய திட்டத்தை, அந்த பரிசுத்தமான நிலையை, உன்னதமான நிலையை நாங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றோம். இனி நாங்கள் வருகின்ற நாட்களில் நாங்கள் தூய்மையாக இருந்து உமக்கு சாட்சிகளாய் நாங்கள் வாழ நாங்கள் எங்களையே உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். எங்களை ஆசீர்வதியும், எங்களை தூய்மையாக்கும், எங்களை பரிசுத்தமாக்கும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.